வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, ஒரு விஷயத்தை செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆனது? எவ்வளவு நேரம் ஆகும்? இது நடந்து எத்தனை நாட்கள் ஆகிறது? இப்படியெல்லாம் நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாரி கேட்கறதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த ஆகிறது, ஆகின்றது அதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதாவது பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்தது. அப்போதிலிருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு நாட்கள் ஆகிறது? இத சொல்றதுக்கான ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறோம். இத சொல்றதுக்கு நாம இட் ஹாஸ் பீன் பிளஸ் என்ன டைம் டியூரேஷன் அத நம்ம போட்டுக்கலாம். இப்ப இதே ஸ்ட்ரக்சர நம்ம கொஞ்சம் மாத்தி, இதை செய்து இத்தனை நாட்கள் ஆகிறது, இத்தனை மணி நேரம் ஆகிறது. அந்த மாதிரி பாஸ்ட்ல என்ன விஷயம் நடந்துச்சோ, அதையும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இட் ஹாஸ் பீன் எவ்வளோ மணி நேரம், எவ்வளோ நாட்கள், எவ்வளோ இயர்ஸ் என்ன சொல்லணுமோ அத இங்க போட்டுக்கோங்க. சின்ஸ், சப்ஜெக்ட், வெர்ப் இந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணுவோம். இப்ப கொஸ்டின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எவ்வளவு காலம் ஆகிறது அப்படின்னு மட்டும் நம்ம கேட்கணும். எவ்வளவு நேரம் ஆகுது? எவ்வளவு நாள் ஆகுது? இப்படின்னு மட்டும் கேட்கணும். அப்படின்னா நம்ம ஜென்ரலா காமனா எல்லாத்துக்கும் லாங் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்குவோம். அப்ப ஹவ் லாங் ஹேஸ் இட் பீன்? இந்த இடத்துல ஹேஸ் அப்படின்னு ஏன் போடுறோம் அப்படின்னா பாஸ்ட்ல நடந்த ஈவெண்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்றோம். ஸோ இட்டுன்றதுனால ஹேஸ் சேர்த்திருக்கோம். ஹவ் லாங் ஹேஸ் இட் பீன்? இப்படி சொன்னா போதும். இந்த இடத்துல லாங்ன்னு சொல்றப்போ அது வந்து நாளா இருக்கலாம், வருஷமா இருக்கலாம், மணி நேரங்களா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். காமனா நம்ம ஹவ் லாங் ஹேஸ் இட் பீன் அப்படின்னு சொன்னா போதும். இல்ல எனக்கு வந்து எவ்வளவு நாட்கள், எவ்வளவு ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களான்னா, இந்த லாங் அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம ஹவ் மெனி ஹவர்ஸ் ஹேஸ் இட் பீன்? ஹவ் மெனி டேஸ் ஹேஸ் இட் பீன்? எவ்வளவு நாட்கள் ஆகிறது? எவ்வளவு மணி நேரம் ஆகிறது? அப்படியெல்லாம் நம்ம வந்து கேட்டுக்கலாம். நாம சந்தித்து எத்தனை நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கேட்க போறோம். சோ நம்ம கடைசியா பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கேட்க போறோம். சோ எத்தனை நாட்கள் அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஹவ் லாங் அப்படி சொன்னாலும் சரி, இல்ல ஹவ் மெனி டேஸ் அப்படின்னு சொன்னாலும் சரி. சோ ஹவ் மெனி டேஸ் ஹேஸ் இட் பீன்? ஹவ் லாங் ஹேஸ் இட் பீன்? ரெண்டும் காமன் தான். அடுத்தது எப்போதிலிருந்து அப்படின்றதையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? சின்ஸ், சப்ஜெக்ட், வெர்ப். நாம் சந்தித்து, சின்ஸ் we met அவ்வளவுதான். How many days has it been since we met? அப்படி கேட்கலாம். இல்ல how long has it been since we met? அப்படியும் கேட்கலாம். இப்ப ஜெனரலா இதுக்கு ஆன்சர் பண்ணணும். எதுவுமே சொல்லாம சும்மா 2 மணி நேரம் ஆகிறது அப்படின்னு மட்டும் சொல்லணும். அப்படின்னா it has been plus time duration. அப்போ it has been 2 hours. 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லணுமானா it has been 2 hours. அவ்வளவுதான். இல்ல ஒரு விஷயம் நடந்து 2 மணி நேரம் ஆகுது. ஒரு விஷயம் ஆரம்பித்து 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு அந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லணுமானா சின்ஸ், சப்ஜெக்ட், வெர்ப். நீ வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? நான் வந்து 2 மணி நேரம் ஆகுது. அப்போ அந்த நான் வந்து அப்படின்றத அந்த சின்ஸ் பக்கத்துல கொண்டு வர போறோம். சரி. 2 மணி நேரம் ஆகிறது அப்படிங்கிறத இட் ஹாஸ் பீன் 2 ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். நான் வந்து இத சின்ஸ் பக்கத்துல போட போறோம். இப்ப சின்ஸ் ஐ கேம் ஹியர். It has been 2 hours since I came here. நான் இங்க வந்து 2 மணி நேரம் ஆகுது. It has been 2 hours since I came here. சில சமயங்கள்ல நம்ம பேசுறப்போ தமிழ்ல எவ்வளவு நேரம் ஆகுது வந்து அப்படின்னு கேட்கிறப்போ ஒருவேளை வந்து ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் வந்து ஒரு 2 மணி நேரம் ஆக போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல ஆக போகிறது அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா 2 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறது தான் ஆக போகிறதுன்னு நம்ம சொல்றோம். ஸோ இதை வந்து ஃபியூச்சரை ரெஃபர் பண்ணல. மேபி ஃபியூச்சர்ல 2 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மீனிங்ல தான் நம்ம சொல்றோம். ஆனாலும் நான் வந்ததிலிருந்து 2 மணி நேரம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல தானே சொல்லுவோம். அந்த இடத்துல ஃபியூச்சரையும் கொண்டு வரது கஷ்டம். அப்ப இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்றப்போ. அப்போ இட் ஹாஸ் பீன் ஆல்மோஸ்ட் 2 hours since I came here அப்படிதான் சொல்லலாம். It has been almost 2 hours since I came here. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிறது அப்படிதான் நம்ம சொல்றோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு விஷயத்தை செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சொல்றப்போ நம்ம ஜென்ரலா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கறதுனா இருந்தா இட் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபியூச்சரை ரெஃபர் பண்ணி ஃபியூச்சர்ல இதை செய்ய போறீங்க இல்லையா? அப்ப அது முடியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கறதா இருந்தா இட் வில் டேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இட் டேக்ஸ் பிளஸ் டைம் டியூரேஷன் இல்லைன்னா இட் வில் டேக் பிளஸ் டைம் டியூரேஷன்.
இப்போ ஒரு விஷயத்தை செய்வதற்கு அப்படின்னு அந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்றதா இருந்தா, இந்த ஸ்ட்ரக்சருக்கு பின்னாடி அப்படியே டூ பிளஸ் வெர்ப் சேர்த்துக்கோங்க. இல்ல சப்ஜெக்ட்டை முன்னிலைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து டைம் எவ்வளோ ஆகுமோ, அந்த டைமை முன்னிலைப்படுத்தி சொல்றப்ப நம்ம இட்டுன்னு ஸ்டார்ட் பண்றோம். இவருக்கு இதை விஷயத்தை செய்வதற்கு இத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சப்ஜெக்ட்டை முன்னிலைப்படுத்தி சொல்றதா இருந்தா, சப்ஜெக்ட் வில் டேக் டைம் டியூரேஷன் 2 பிளஸ் வெர்ப். இந்த ஸ்ட்ரக்சரையும் யூஸ் பண்ணலாம். பட் என்ன டிஃபரன்ஸ்ன்றதெல்லாம் அப்படியே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப அப்படியே பார்த்துட்டே வரலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு ஜென்ரலா கேட்க போறோம். இதை செய்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிலாம் கேட்கல. எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லப் போறோம். அப்ப நம்ம வந்து ஜெனரலான கொஸ்டின் இல்லையா இது? அதனால ஜெனரலா கேட்கிறதா இருந்தா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல இது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி நீங்க கேட்கிறதா இருந்தா, வில் இட் டேக்க யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹவ் லாங் வில் இட் டேக் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஹவ் லாங் டஸ் இட் டேக் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஜெனரலான கொஸ்டின் அப்படின்றதுனால. இப்ப அம்மா கிட்ட போய், "அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது" அப்படின்னு கேட்கிறீங்க. "இரு, இரு நான் மீன் குழம்பு வைக்க போறேன். வெயிட் பண்ணு" அப்படிங்கிறாங்க. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படி கேட்குறீங்க. இப்ப 2 விதமா கேட்கலாம். அம்மா நீங்க வழக்கமா மீன் குழம்பு வைக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படி கேட்கிறதா இருந்தா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். வைக்க போறீங்களா? சரி இத வச்சு முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படின்னு நம்ம ஃபியூச்சர ரெஃபர் பண்ணி கேட்கிறோம். ஃபியூச்சர்ல இன்னும் எவ்வளோ நேரம் கழிச்சு நான் வரேன்? இத எப்ப நீங்க முடிப்பீங்க ஃபியூச்சர்ல? அப்படி கேட்கிறோம். அந்த மாரி கேட்கிறதா இருந்தா, ஃபியூச்சர் டென்ஸ யூஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபியூச்சர்ல இத முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? நான் வேணா போய் கொஞ்சம் போய் தூங்கிட்டு வரேன் கொஞ்ச நேரம். அப்படி கேட்கறதுக்கு, ஹவ் லாங் வில் இட் டேக் டு மேக் ஃபிஷ் கர்ரி? இல்ல டு மேக் ஃபிஷ் கிரேவி? ஹவ் லாங் வில் இட் டேக் டு மேக் ஃபிஷ் கிரேவி? இப்படி கேட்கலாம். இல்ல அம்மா கிட்ட ஜெனரலா கேட்குறீங்க. அம்மா நீங்க மீன் குழம்பு வைப்பீங்கல்ல, சாதாரணமா மீன் குழம்பு வைக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறீங்க. அப்படி கேட்கிறதா இருந்தா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஹவ் லாங் டஸ் இட் டேக் டு மேக் ஃபிஷ் கிரேவி? ஹவ் லாங் டஸ் இட் டேக் டு மேக் ஃபிஷ் கர்ரி? எப்படி வேணா சொல்லலாம். அதுலயும் வழக்கமா பார்த்தீங்களான்னா, இந்த மாரி இந்த சாதாரணமா, யூசுவலா, ஜெனரலா, நார்மலா இந்த மாரி வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணீங்களான்னா, கண்டிப்பா நீங்க இந்த ஸ்ட்ரக்சர தான் யூஸ் பண்ணணும். இப்போ எவ்வளவு நேரம் ஆகும்? அதுக்கு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். இங்க வர 30 நிமிஷம் ஆகும். அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜெனரலா சொல்றோம். அப்போ இட் வில் டேக் வெறும் காலத்த மட்டும் தான் நம்ம சொல்றோம். யாருக்குங்கிறத பத்தி நம்ம சொல்லல. அதனால இட் வில் டேக் 30 மினிட்ஸ் டூ ரீச் ஹியர். இங்க வரணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படின்னு கேட்டோம்னா, அது ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும் அப்படின்னு சொல்றோம். இட் வில் டேக் 30 மினிட்ஸ் டூ ரீச் ஹியர் அப்படி சொல்றோம். இப்ப இதுவே அவன் வந்துட்டு இருக்கான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அப்படியா? அவனுக்கு இங்க வர எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படி கேட்கிறோம். அவன் பஸ்ல தான் வரான். அதனால எப்படியும் ஒரு 30 நிமிஷம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அவன் எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்வான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த சப்ஜெக்ட்ட முன்னிலைப்படுத்தி நம்ம சொல்லப் போறோம். அதனால இட்க்கு பதிலா ஹி. He will take 30 minutes to reach here. He will take 30 minutes to reach here. இப்போ நாம எவ்வளவு காலம் ஆகிறது பார்த்தோம். எவ்வளவு காலம் ஆகும் பார்த்தோம். இப்போ எவ்வளவு நேரம் ஆனுச்சு? ஒரு செயலை செய்ய எவ்வளவு நேரம் ஆனது? பாஸ்ட்ல. இதுக்கு நாம இட் டுக் டைம் டியூரேஷன். இட் டுக் டைம் டியூரேஷன் 2 பிளஸ் வெர்ப். எதை செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆனது? முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சப்ஜெக்ட் பிளஸ் டுக் டைம் டியூரேஷன் 2 பிளஸ் வெர்ப் இந்த ஸ்ட்ரக்சரும் பாசிபிள். பட் என்ன டிஃபரன்ஸ்ன்றத அப்படியே பார்க்கலாம் நம்ம. வீட்டு பாடம் முடிக்க 2 மணி நேரம் ஆனுச்சு. அந்த ஹோம்வொர்க் அப்பா அவ்ளோ ஹோம்வொர்க். அத முடிக்க 2 மணி நேரம் ஆனுச்சு. ஜெனரலா சொல்றோம். அப்ப இட்ன்னு ஸ்டார்ட் பண்ண போறோம். இல்லையா? அப்போ இட் டுக் 2 ஹவர்ஸ். பாஸ்ட்ல ஆனது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால இட் டுக் 2 ஹவர்ஸ் டு ஃபினிஷ் த ஹோம்வொர்க். 2 பிளஸ் வெர்ப். எதை செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆனது? இட் டுக் 2 ஹவர்ஸ் டு ஃபினிஷ் த ஹோம்வொர்க். இப்ப இதையே வீட்டு பாடத்தை முடிக்க எனக்கு 2 மணி நேரம் ஆனுச்சு. அப்படி நம்ம சொல்லப் போறோம். சில பேர் 1/2 அன் ஹவர்ல முடிப்பாங்க. சில பேர் 3 மணி நேரம் கூட பண்ணுவாங்க. எனக்கு 2 ஹவர்ஸ் ஆனுச்சு. அப்படி சொல்லணும். அப்ப எப்படி சொல்றது? ஐ டுக்குன்னு சொல்றதா? இல்ல வேற ஏதாவது சொல்லலாமா? அப்படின்னு பார்த்தீங்களான்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லப் போற ஸ்ட்ரக்சர் இட் டுக் மீ. இட் டுக் ஆப்ஜெக்ட். இட் டுக் மீ 2 ஹவர்ஸ் டு ஃபினிஷ் த ஹோம்வொர்க். இட் டுக் மீ 2 ஹவர்ஸ் டு ஃபினிஷ் த ஹோம்வொர்க். இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜெனரலா டைமை பற்றி பேசும்போது. இப்ப இதுவே
நான் இந்த விஷயத்தை முடிக்க, ஹோம்வொர்க்கை முடிக்க ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். அப்படி சொல்லணும். ஸோ என்னை முன்னிலைப்படுத்தி நம்ம சொல்லப் போறோம். சப்ஜெக்ட்டை முன்னிலைப்படுத்தி நம்ம சொல்லப் போறோம். ஸோ அந்த மாரி சொல்றதா இருந்தா, I took 2 hours to finish the homework. சப்ஜெக்ட்டா ஐய கொண்டு வந்துர்றோம். I took 2 hours to finish the homework. ஆனாலும், இந்த மாரி சொல்றப்ப இது வந்து லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் மாரி, இத முடிக்க நான் 2 மணி நேரம் எடுத்துக்கொண்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு அர்த்தத்த தான் குடுக்கும். அதனால இத விடவும் "It took me 2 hours to finish the homework" அப்படின்றது தான் ரொம்ப காமன், நேச்சுரல். பட் இதுவும் கிராமட்டிக்கலி தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்கிலீஷ ஃப்ளூயன்ட்டா கத்துக்க எனக்கு பல வருஷம் ஆனுச்சு. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ எனக்கு பல வருடங்கள் ஆனது. ஐ டுக்ன்னு வச்சு சொன்னாலும் சரி, இட் டுக் மீன்னு வச்சு சொன்னாலும் சரி. இட் டுக் மீன்னு வச்சு சொல்லலாம். அப்ப இட் டுக் மீ இயர்ஸ், மெனி இயர்ஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம வெறுமனே இயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் டுக் மீ இயர்ஸ் நம்ம சொல்லிட்டோம். எதை செய்வதற்கு? 2 பிளஸ் வெர்ப். டு லேர்ன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. It took me years to learn English fluently. It took me years to speak English fluently. இப்ப நம்ம பார்க்க போறது, ஆகப் போகிறது அப்படின்னு சொல்றதுக்கு. அவளுக்கு 18 வயதாக போகிறது, மணி 2 போகிறது, இந்த மாரிலாம் சொல்றதுக்கு. இந்த இடத்துல எக்ஸாக்ட்டா நம்ம டைம் இல்லன்னா ஏஜ் இந்த மாரி தான் நம்ம சொல்லுவோம். சப்ஜெக்ட், பி வெர்ப், கோயிங் டூ பி பக்கத்துல டைமையோ, இல்ல ஏஜையோ எதையாவது ஒண்ண நம்ம சொல்ல வேண்டியது தான். இப்ப இந்த மே மாசம் வந்து அவளுக்கு 21 வயதாக போகிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ அவளுக்கு 21 வயது ஆகப் போகிறதுன்னு சொல்லணும் இல்லையா? அப்ப ஷி இஸ் கோயிங் டூ பி 21 எப்போ? இந்த மே மாசம். ஷி இஸ் கோயிங் டூ பி 21 திஸ் மே. இப்ப இந்த இடத்துல எப்படி நம்ம கோயிங் டூ பி வச்சு சொல்றோமோ, அதே மாரி ஷி வில் பி கூட சொல்லலாம். ஷி வில் பி 21 திஸ் மே அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது, ஆ ஆகிவிடும், ஆகியிருக்கும் அப்படி சொல்றதுக்கு. நீ வர்றதுக்குள்ள மத்தியானம் ஆயிடும். நம்ம அங்க போய் சேர்றதுக்கு மணி 5 ஆயிடும். நம்ம போறதுக்குள்ள மணி 5 ஆயிருக்கும். இந்த மாரிலாம் சொல்றது. ஸோ நம்ம செய்வதற்குள், ஒரு விஷயத்தை செய்வதற்குள் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம பை வச்சு சொல்லப் போறோம். இப்ப பை த டைம் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப், இட் வில் பி டைம். இந்த டைம் டியூரேஷன் இல்ல, எக்ஸாக்ட் டைம் அப்படி நம்ம சொல்லுவோம். ஆஃப்கோர்ஸ் டைம் டியூரேஷனும் சொல்லலாம். அவ வர்றதுக்குள்ள மணி 8 ஆயிடும். ஆகிவிடும். இப்படி நம்ம சொல்லணும். அவள் வருவதற்குள், அப்ப பை த டைம் ஷி அரைவ்ஸ். இந்த பை த டைம் கூட வர்ற இந்த பார்ட்ட நம்ம எப்பவுமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணணும். இப்ப பை த டைம் ஷி அரைவ்ஸ். மணி 8 ஆகிவிடும். It will be 8 o'clock. By the time she arrives, it will be 8 o'clock. அவன் ஸ்கூல் முடிக்கிறப்போ அவனுக்கு 18 வயசு ஆயிருக்கும். இப்படி நம்ம சொல்லணும். அப்ப by the time அவன், அதான் சப்ஜெக்ட், அதனால he. By the time he finishes school, simple present tense ன்னு சொன்னோம். By the time he finishes school, he will be 18 years. He will be 18 years. இப்ப நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ட்ரெயின் சென்னையை அடையும் போது மணி 5 ஆயிருக்கும். மணி 5 ஆயிடும். இப்படி நம்ம சொல்றோம். எப்படியும் நீங்க சொல்லலாம். ஸோ ரயில் சென்னையை அடையும் போது, by the time the train reaches Chennai. By the time the train reaches Chennai. மணி 5 ஆயிருக்கும். It will be 5 o'clock. By the time the train reaches Chennai, it will be 5 o'clock. ஸோ நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். இப்ப இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க ப்ராஜெக்ட் முடிக்க 1 மாசம் ஆனது. விடுமுறை ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆயிடுச்சு? விடுமுறை ஆரம்பிச்சு 1 வாரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பழகுங்க. அப்படி கொஸ்டினாவும் கேளுங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸும் ரெடி பண்ணுங்க. நாங்க பேசி 2 நாள் ஆகுது. அவன் தூங்கி எந்திரிக்கிறப்போ மத்தியானம் ஆயிருக்கும். ஸோ இதுதான் நீங்க ஃப்ரேம் பண்ண வேண்டிய சென்டென்சஸ். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். ஆன்சர்ஸ் பார்த்துலாமா? ஸோ இந்த வீடியோல நாம ஒரு விஷயத்தை செய்வதற்கான காலம், நேரம் இதெல்லாம் பேசுறப்போ எவ்வளவு நாட்கள் ஆகும், எவ்வளவு நாட்கள் ஆனது, எவ்வளவு நாட்கள் ஆகிறது, இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு என்னென்ன மாதிரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.